அதிமுக சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டால் திமுக தலைவர் ஸ்டாலின் கதைகளை சொல்லி வாக்கு கேட்பதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். நாமக்கல் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் காளியப்பனை ஆதரித்து முதல்வர் பழனிசாமி ராசிபுரம், சேந்தமங்கலம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலினை விமர்சித்த முதல்வர் பழனிசாமி இந்தியாவிலேயே தலைவராக இருக்க தகுதியில்லாதவர் ஸ்டாலின் என பேசினார். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றிக்கு பிறகு காவிரி கோதாவரி நதிகளை இணைப்பதே முதல் திட்டம் என கூறியவர் அதிமுக திட்டங்களை பற்றி கதை பேச மட்டுமே ஸ்டாலினுக்கு தெரியும் என சாடினார். மேலும் திமுக வெற்றி பெற்றால் என்ன செய்வார்கள் என ஸ்டாலின் பிரச்சார மேடைகளில் கூறுவது இல்லை என குற்றம் சாட்டிய பழனிசாமி செய்ய முடியாதவற்றை திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவும் விமர்சித்தார். ஸ்டாலின் கதை சொல்லி ஓட்டு கேட்கிறார். எல்லா இடத்துலயும் என்னை பத்தி சொல்லுவாரு, அமைச்சரை பத்தி சொல்லுவாரு, எல்லா கூட்டணி கட்சி தலைவர் பத்தி பேசுவாரு. இதுதான் போற இடத்துல பேசிக்கிட்டே இருக்காரு. கதை பேசி அப்படியே வாக்குகள் சேர்த்துட்டு நாங்க என்னென்ன செஞ்சோம், செய்ய போறது என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதன் மூலமா நாங்கள் வாக்குகளை சேகரிக்கிறோம். எங்களுடைய தேர்தல் அறிக்கை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது நன்மை செய்ய முடியுமோ அதை அறிவிக்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கை எதுவுமே செய்ய முடியாத தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டுக்கிறாங்க. இது இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அல்ல. ஆனா சட்டமன்ற தேர்தலில் என்ன தேர்தல் அறிக்கை வெளியிடுமோ அதை அறிவிச்சிருக்க. பொய்க்கு நோபல் பரிசு கொடுத்தால் அது திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். நாமக்கல் பிரச்சாரத்தில் பேசியது அவர் ஸ்டாலினே முதலில் தன்னை பற்றி தரக்குறைவாக பேச தொடங்கியதாக குற்றம் சாட்டினார். நீங்களும் பதிலுக்கு பேசுங்கள் என மக்கள் கூறியதாலேயே ஸ்டாலினை தான் திட்டியதாகவும் முதல்வர் பழனிசாமி விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் அனைவருக்கும் பொதுவானவர். கட்சி பாகுபாடு இல்லாம 234 தொகுதி தமிழகத்திற்கு அத்தனைக்கும் முதலமைச்சர் ஒருத்தர் தான். அதை பற்றி கேடின்னு பேசுறாரு, மண்புழுன்னு பேசுறாரு. இதெல்லாம் ஒரு கட்சி தலைவரா? நான் சொன்னேன், மக்கள்கிட்ட ஒற்றைச்சத்திரத்துல கேட்டேன். மக்கள் சொன்னாங்க, ஏன் நீங்க பேசாதே இருக்கீங்க, பேசுங்க. அப்பதான் நான் பேச ஆரம்பிச்சேன். அப்ப நான் கிராமத்துல இருந்து வந்தேன். அவன் பேசுனா அவருடைய காதுல செவி பிச்சுக்கிட்டு போயிருக்கேன். என்ன தப்பு? எவ்வளவு நாளைக்கு தான் பொறுக்கிறது? முழுக்க முழுக்க பொய், வாய் திறந்தா பொய். பொய்க்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா. திமுகவிடம் கட்சியை அடகு வைத்துவிட்டு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது சந்தர்ப்பவாத கூட்டணி என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். நாமக்கல்லில் அதிமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த அவர் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபட்ட கூட்டணியை கொண்ட எதிரணி எப்படி நல்லாட்சி தரும் என கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலிலே யார் அதிகமா வெற்றி பெற்று வர்றாங்களோ அந்த கட்சி தான் ஆட்சி அமையும். ஆனா நம்முடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒருமித்த கருத்தோடு ஒரே வேட்பாளர் நாம் நிறுத்திக்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வர வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து ஆதரிக்கிறோம். ஆனா எதிர்கட்சியில அப்படி இல்லை. மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் இதெல்லாம் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆனா கேரளாவில் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் எதிர்த்து நிக்குது. கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து நிக்குது. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு இது கம்யூனிஸ்ட் ஓட்டு கேட்குது, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஓட்டு கேட்குது. இது சந்தர்ப்பவாத கூட்டணி தானே? இங்க ஒரு கூட்டணி, அங்க ஒரு கூட்டணி. இது மாநிலத்துக்கு நடக்கிற தேர்தல், ஒட்டுமொத்தம் இந்தியாவுக்கு நடக்கின்ற தேர்தல்.